டேய் அதான் கேட்டு தான் திறந்துருக்குல, பின்ன எதுக்கு செவரு குதிச்சு வரீங்க? கேட் திறந்திருந்தாலும் செவரேறி குதிச்சு வரவன் தான் உண்மையான ரவுடி. வாங்க சொன்னோம். வந்ததே லேட்டு, இதுல பீச்சே போறையா? அப்பா ஃபேர்வெல் டேக்கு ஆளுக்கு பூரா கொண்டு வந்துடுறேன், கொடுத்தீங்களா? ஃபேர்வெல் டேயா இன்னைக்கு? ஃபேர்வெல் டேயா? அதான் இன்னைக்கு காலேஜ் டிஃபரெண்டா இருக்குதா? ஏடா சொல்லி ஒரு வாரம் ஆச்சு, தெரியாதா உங்களுக்கு? எங்களுக்கு தெரியாது. பணம் கொடுக்காம எவனா பப்ஸ்ல கைய வச்ச நடக்கிறதே வேற. ஏதாவது பண்ணணுமே, ஏதாவது பண்ணணும். 2 கொஸ்டின் படிச்சிருவோமா? இவனை கொண்டுட்டானே. அப்பல அத பண்ணல. ஏய் என்ன இன்னைக்கு லாஸ்ட் 30,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி இருக்கணும். எதையாவது இங்க உடைக்கணும். அதுக்குன்னா ஃபீஸ், இதுக்குன்னா ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. எதையாவது உடைக்காம போக கூடாது. நீ ரெடி தானே? நான் ரெடி மாப்ள. ஆமா, என் ஃப்ரெண்ட் மில்டன் அங்க, அவன் இல்லாம நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஆமா, எங்க போனா? எங்க அவன? என்னப்பா இங்க பிரச்சனை? கக்கூஸ் போற இடத்துல என்னப்பா கலவரம்? கக்கூசா? டேய் உன்னை பத்தி நான் பில்டப் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கக்கூஸ் போயிட்டு வரேங்க. கம்பெனியோட எங்கடா கிளம்பிடிய? டேய் இன்னைக்கு ஏதாவது உடைக்க வேண்டாமாடா நம்ம? ஓ அதுவா மாமா ஆமா நான் வரேன்டா. உனக்காக இந்த காலேஜே என்ன தர மாட்டேமாக்கு. ரெடிடா? குடுடா குடு. ஆயிடும். வாங்கடா. ரெடி தானே எல்லாரும்? ஒரு நிமிஷம் இரு. ஆமா என்ன நடக்குதுங்க? இல்ல முக்கியமான கொஸ்டின் மேடம் சொன்னாங்க. இல்ல முதல்ல இவனை கொண்டுட்டு அப்புறம் நம்ம அதை உடைப்போம். அதான்டா சரி. ஏய் வேணாம். டேய் விடு. நோட்ட தூர போடு. பாரு நோட்ட தூர போடு. டேய் ரெடி தானடா? ரெடி. ஆமா. டேய் ஃபர்ஸ்ட் இத அடிச்சு உடைப்போம்டா. ஓகேடா. ஏய் நிறுத்துங்க. அங்க பாருங்கடா. எங்க? என்னதுடா? அறிவிப்பா. வாங்க தம்பிகளா, எல்லாரும் வருவீங்க நல்லாவே தெரியும். விருப்பம் போல நீங்க எதெல்லாம் உடைச்சுக்கோங்க. உங்க பேர்ல ஒவ்வொருத்தர் பேர்ல 1000 ரூபாய் காமன் ஃபண்ட் ஏத்தியாச்சு. எவ்வளவு உடைக்கணும் உடைச்சுக்கோங்க. இதை வச்சு நான் அடுத்த வருஷம் மாத்திக்கிடுவோம். வாழ்த்துக்கள், நல்லபடியா இருங்க. காலம் வரட்டும். ஏய் சொல்றா பண்ணப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. எனக்கு கையோ இல்ல காலோ இல்ல, யாரும் எழுதி கொடுத்துருக்காடா. ஐயோ 3 வருஷமா எனக்கு கிளாஸ் வச்சு கூட சொல்லலடா. ஆனா முடியும் போது நேர் கடைசி நாள் அதுமா சொல்லியிருக்கா. என்னடா சொல்லிருக்கா? ஃபீலிங்கா இருக்குடா. டேய் அவன் எழுதியிருக்கா பாரு, இங்க பாரு. உன்னை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்ல. இந்த காலேஜ்ல படிக்கிறதுல எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ ரொம்ப அழகா இருப்ப. அந்த கடைசி நாள் அதுமா நான் உன்கிட்ட பேசுவேனான்னு ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா உன்கிட்ட பேசிட்டேன். இப்படி எழுதியிருக்கா பாருடா. டேய் ஒரு நிமிஷம் இரு. என்னடா அங்கேயும் அதே தான் எழுதியிருக்கா? ஒரு நிமிஷம் இரு. டேய் நீ உன் டைரியை கொண்டா. மச்சான் என்னடா? டேய் இவனுக்கும் அதே தாண்டா எழுதியிருக்கா. டேய் சொல்றீங்க? உன் டைரியை கொண்டு வா. அறிவு விட்டவன எனக்கு அதான் எழுதியிருக்கா. உனக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் அதான் எழுதியிருக்கா. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா பாரு காலையில, அதே தான் போட்டிருக்கா. எல்லாத்துக்கும் தான். இது தெரியாம கூமுட்ட மாதிரி எழுதியா? கூமுட்ட போயிடா. போங்கடா போய் வேலையை பாருங்கடா. என்ன ஒரு நிமிஷம் இரு. திமிங்கல எதுக்கு சிரிச்சுக்கிட்டே வருது? நோட்ட கொஞ்சம் கொடுங்க. ப்ரொஃபஸரா நேர் போது பாரு. இல்லடா டேய் இவனுக்கு அவருக்கும் அதே தாண்டா எழுதியிருக்கா. அப்ப எல்லாத்துக்கும் அதை தான் எழுதிட்டு இருக்காளா? முதல்ல அவளை கொண்டுட்டு வரேன்டா. அன்பான மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காலேஜோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சு. அதாவது ஃபேர்வெல் டே. உண்மையை சொல்ல போனா என்னோட அனுபவத்துல நான் இந்த மாதிரி ஒரு செட்டை நான் பார்த்ததே கிடையாது. உங்கள மாதிரி ஒரு கேவலமான செட்டை என்னோட சர்வீஸ்ல நான் பார்த்த கிடையாது. வந்திருக்கேன் பூரா கழுசோட போயிடுவேன். நான் என்னைக்காவது உங்ககிட்ட மனசு புண்பட்டு நடந்திருக்கானா? யாரு கிருஷ்ணன்? என்னடா என்ன நீ எக்ஸாம்ல என்ன எழுதிருக்கா? என்ன எழுதிருக்கா? ஆடு முழுபாடு என்ன படுத்துக்கிறீங்க? என்ன எழுதிருக்க? இந்த எழுதிருக்கல என்ன ஹெட்செட் வெளியே போ. ஊர்ல கலசோட பேப்பர் சும்மா வந்து கிடக்குங்க. இந்த ஒரு பேப்பர் பிடிச்சு போ. அதே மாதிரி நம்ம பசங்க ப்ராஜெக்ட்லாம் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா கரெக்டா ஒன்று சப்மிட் பண்ணாங்க. உண்மையில அந்த நாளெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. வந்து தொலை உள்ளவா சீக்கிரம் வந்துடா, கிளாஸ் போகணும்டா. சார் ப்ராஜெக்ட் இன்னைக்கு தான் எல்லாம் கண்ணு தெரியும். டைட்டில் எங்கடா? சார் இந்த போட்டுக்கோம்ல சார். டைட்டில் சார் இந்த போட்டுக்கோம்ல, டைட்டில்னு போட்டுக்கோம்ல சார். இதாடா டைட்டில் சார் போட்டிருக்கல சார். டைட்டில் அப்படி டைட்டில் எழுதி கொண்டு இது வேறடா. டேய் எந்த தலைப்பை பத்திட்டா ப்ராஜெக்ட் எழுதிருக்கீங்க? நம்ம சார் அல்ஜிப்ராக்கு நமக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? நம்ம இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ரா என்னடா பேசிட்டு இருக்கீங்க? என்னடா எழுதி இருக்கீங்க?
என்ன எழுதி வச்சிருக்கா நீ பாரு. சார் இது தம்பி ப்ராஜெக்ட் சார். தம்பி ப்ராஜெக்ட் நீங்க எதுக்கு மாடல் ஆக்கி இந்த பின்னாடி போகலாம். வெளியே போகடா, வெளியே போ. ப்ராஜெக்ட் வந்து எரிஞ்சுக்கிறதுக்கு மேல ஒரு உங்களுக்கே தெரியும் நம்ம கல்லூரி வந்து என்னைக்காவது தேர்வு கட்டணத்தை தவிர்த்து ஒரு பைசா எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பாங்களா? ஐடியாடா சார் மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் சார். ஐடி கார்டு இல்ல, அதுக்கு ஒரு 50. சார் பட்டன் போடல சார், அதான் போடல சார். பட்டனும் போடலையா? அதுக்கு ஒரு 50. சார் என்ன சார் எழுத்து பேசுற? அதுக்கு ஒரு 50. என்னடா அமைதியா இருக்க? அதுக்கு ஒரு 50. சார் சார் என்ன பையனை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ரைட் ஓவரா பேசுற, அதுக்கு ஒரு 50. நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். எடிட்டர், ஃபேர்வெலுக்கு எப்போதும் ஒரு சாங் போடுவீங்களா? அதை போட்டு விடுங்க. நாங்கெல்லாம் கோடிக்கடி பாட்டுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபேர்வெல் பாட்டுக்கு ஃபீல் பண்ணுவேன்னு பார்த்தா என்னடா டேய் கருமம் பிடிச்சவங்களா? அந்த ஃபேர்வெல் போடுற பாட்டை போடுங்க. இதை மாத்துங்க. எடிட்டரோ மாத்தியா? மனசே 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 மனசின் வாரம். மனசே மனசில் ஆமா ரிப்பாட்டு எதுக்கு அழுதுகிட்டு இருக்கப்போ? காலேஜ் விட்டு பிரிஞ்சு போறோம்லடா. காலேஜை விட்டு பிரிஞ்சு போறோம்ல. அப்ப நீ காலேஜுக்கு வர மாட்ட. ஆமா. அட நாய, 30 அரியர் வச்சிருக்க 32 பேப்பர்ல. இன்னும் 5 வருஷம் அந்த காலேஜ்ல தான் வந்து எழுத போற. நீ 28, நீ 27, நீ 18, நான் 15. நம்ம எல்லாம் பேசலாமா? வா, இன்னும் 5 வருஷத்துக்கு இந்த காலேஜ் தான் நம்மளுக்கு இது. இந்நாளில் நாங்கள் பிரிந்து செல்கிறோம் சொர்க்கத்தில் இருந்து. வாழ்க்கை அத்தியாயத்தின் முதற் பக்கம் இன்றுடன் முடிவடைகிறது. வகுப்பறை என்னும் கருவறையில் 3 ஆண்டு வாழ்ந்து பிரியும் நேரத்தில் குழந்தை போல அழுகின்றோம். இன்பத்தை பெருக்கி துன்பத்தை குறைத்து மகிழ்வோடு வாழ்ந்தோம் கல்லூரி தனிலே. இனி எங்கு காண்போம் இப்படி ஒரு உலகம்? வசதி ஜாதி மதம் தாண்டி ஒருதாய் வயிற்று பிள்ளைகளாய் தவழ்ந்த அந்நாட்கள் மீண்டும் வருமா? கடவுளின் கருணை இருந்தால் மீண்டும் சந்திப்போம், இல்லையே நினைவுகளை சுமப்போம்.